இன்னைக்கு கட்டா குஸ்தி 2 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் டே 1 எப்படி வந்து கலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நேத்து எண்ட் ஆஃப் த டே வரையும் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம கூடவே வரக்கூடிய ஆல்ஃபா அப்படிங்கிற படம், அந்த படமே ஒரு பெரிய நம்பர வந்து அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவுமே எவ்வளோங்கிறத பார்ப்போம். 100 சாமி, கான் சிட்டி, மா இன்டி பங்காரம் இந்த படங்கள்லாம் தொடர்ந்து எப்படிப்பட்ட வசூல் வந்துகிட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. "இன்று போய் நாளை வா" அப்படிங்கிற படம் தான் பாக்யராஜ் அவர்களோட படம். ஸோ இந்த படத்துல அவர் வந்து அந்த ஜன்னல்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு ராதிகா வரத. ஸோ அதுதான் அந்த ஃப்ரேம். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு ஷேக் முகமது ஷேக், சையத் ஷக்கீர், ஏபி கௌதம், அப்புறம் ராம்கி சன் அப்படிங்கிறவரு செல்வா. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்தியால. ஆனா 1ஆம் தேதியே பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து யுஎஸ்ஏலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் டே 1 83 லட்சம். வேர்ல்டு வைடு இந்த 2 நாள்ல 31 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 295 கோடி கிட்ட வருது. இந்த படத்தோட பட்ஜெட் 85 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் முடியும் போதே பட்ஜெட்டை விட அதிகமாக கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மே வாபஸ் ஆவுங்க அப்படிங்கிற படம் டே 21 இந்தியாவில் 1 கோடி 58 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 14 லட்சம், 62 கோடியே 57 லட்சம் இந்தியாலையும், 79 கோடியே 88 லட்சம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 70 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். காக்டெயில் 2 நேத்து 14வது நாள் இந்தியால 1 கோடியே 46 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 87 லட்சம், 107 கோடியே 32 லட்சம் இந்தியாலையும், 135 கோடியே 76 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் கேரியான் ஜேட்டா 4 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம் நேத்து 7வது நாள் இந்தியாவில் 95 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 44 லட்சம், 15 கோடி இந்தியாலையும், 26 கோடியே 92 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி. வெல்கம் டு த ஜங்கிள் இந்த படம் நேற்று 7வது நாள் இந்தியாவில் 6 கோடியே 55 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 77 லட்சம், 112 கோடியே 19 லட்சம் இந்தியாலையும், 139 கோடியே 5 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 7 நாள்ல 120 கோடி பட்ஜெட். ரீசெண்டா வர அக்ஷய்குமார் அவர்களோட படங்கள்லாம் பெரிய அளவுல வெற்றி படமா அமையுது. அதுல இந்த படமும் ஒண்ணு. அப்புறம் பெத்தி நேத்து 29வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 50 லட்சம், உலகம் முழுக்க 54 லட்சம், 234 கோடியே 42 லட்சம் ஆந்திரா தெலுங்கானால, 358 கோடி உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 350 கோடி. ஆக்சுவலா ஆந்திரா தெலுங்கானால பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் ஓரளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. நல்லாவே ஹோல்டு பண்ணியிருக்கு. 29th டே கூட ஒரு 50 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் பால் அண்ட் த பாய் அப்படிங்கிற படம் நேற்று 14வது நாள் கேரளால 40 லட்சம், உலகம் முழுக்க 66 லட்சம், 15 கோடியே 65 லட்சம் கேரளாலையும், 30 கோடியே 89 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். மா இன்டி பங்காரம் நேத்து 14வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 12 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 50 லட்சம், கிட்டத்தட்ட 50 கோடியை நெருங்கி இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 49 கோடியே 83 லட்சம், உலகம் முழுக்க 89 கோடியே 76 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல ஒரு 22 கோடியே 67 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. பாப்போம் இந்த வீக்கெண்டுக்குள்ள இந்த படம் 100 கோடியை கடக்குதான்னு. அப்புறம் 100 சாமி நேத்து 14வது நாள் தமிழ்நாட்டுல 32 லட்சம், உலகம் முழுக்க 36 லட்சம், 12 கோடியே 37 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 16 கோடியே 65 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ வசூல் ரீதியா ஓரளவுக்கு இந்த படம் ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் வீக் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. செகண்ட் வீக் கம்ப்ளீட் ஆயிருக்கு. தேர்ட் வீக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அர்ஜுன் தாஸ் அவர்களோட கான் சிட்டி நேற்று 7வது நாள் தமிழ்நாட்டில் 44 லட்சம், இந்தியாவில் 48 லட்சம், டோட்டலா 5 கோடியே 32 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியாவில் 5 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். ஓரளவுக்கு தமிழ்நாடு பொறுத்தவரையும் ஒரு பெட்டரான ஹோல்டு இருக்கு கான் சிட்டிக்கு. நாகபந்தம் அப்படிங்கிற ஒரு பேன் இந்தியா ஃபிலிம் தெலுங்குல இருந்து வருது. இந்த படம் ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல 1 கோடியே 68 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், இந்தியாவில் 1 கோடியே 87 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ஃபைனலா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆல்ஃபா அப்படிங்கிற படம், இந்த படம் வந்து 4 கோடியே 52 லட்சம் இந்தியாவில் ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்கும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 10 லட்சம். அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே பண்ணிருக்கு இந்த ஆல்ஃபா அப்படிங்கிற படம். எனக்கு தெரிஞ்சு டே 1 ஒரு 15 கோடி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி போகுதான்னு பார்ப்போம். அப்புறம் கட்டா குஸ்தி 2 இந்த படம் ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 1 கோடியே 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 17 லட்சம், ஓவர்சீஸ்ல 21 லட்சம்,
டோட்டலா உலகம் முழுக்க 1,43,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ஃபைனலா கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங். ஆக்சுவலா இந்த படம் டே 1 எவ்வளவு கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்மளோட ப்ரெடிக்ஷனை பார்த்துருவோம். தமிழ்நாட்டுல 2ல இருந்து 2.5 கோடி மோஸ்ட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும் 25ல இருந்து 35 லட்சம், ஓவர்சீஸ்ல 30ல இருந்து 40 லட்சம். டோட்டலா உலகம் முழுக்க இந்த படம் 2.5 கோடியில இருந்து 3.25 கோடி கிட்ட வசூல் பண்றதுக்கு மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை தாண்டி டே 1 பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு பார்ப்போம். கட்டா குஸ்தி 2 இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் டே 1 கலெக்ஷன் எவ்வளவு வரும்னு உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்ல போடுங்க. யாருது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம கட்டா குஸ்தி 2ஓட ரிவ்யூ போட்டிருக்கேன். அதுவுமே வந்து கீழே கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதையுமே செக் பண்ணி பாருங்க. தொடர்ந்து நம்ம மூவி ரிவ்யூஸ்மே பண்ண போறோம். அதே மாதிரியே நிறைய சினிமா கண்டென்ட் தொடர்ந்து பண்ண போறோம். அதுக்குமே உங்களோட சப்போர்ட் தேவை. அப்புறம் வரப்போற படங்கள்ல, பெரிய படங்கள்ல நீங்க எந்த படத்தை இந்த வருஷத்துல பெருசா எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அந்த படத்தோட எதிர்பார்ப்பையும், அந்த படத்தோட பிசினஸ் டீட்டெயில்ஸையும் நம்ம பேசுவோம் வரப்போற நாட்கள்ல. அடுத்ததா 2026ல உலகம் முழுக்க அதிகமா வசூல் பண்ண படங்களோட டாப் 10 கிராசரை பார்த்துருவோம். 10வது இடத்துல ஸ்டார் வார்ஸ் த மேண்டலோரியன் அண்ட் குரோகோ அப்படிங்கிற படம் $328 மில்லியன். பேக் ரூம்ஸ் அப்படிங்கிற படம் 9வது இடத்துல இருக்கு. 10 மில்லியன் தான் இந்த படத்தோட பட்ஜெட். ஆனா 330 மில்லியன் கிட்ட இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு பெரிய வெற்றி. ஹாப்பர்ஸ் இந்த படம் வந்து $372 மில்லியன் கலெக்ட் பண்ணி 8வது இடத்துல இருக்கு. அப்சஷன் $375 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணி இந்த படம் வந்து 7வது இடத்துல இருக்கு. டாய் ஸ்டோரி 5 $614 மில்லியன் கலெக்ட் பண்ணி 6வது இடத்துல இருக்கு. அப்புறம் பெகாசஸ் 3 அப்படிங்கிற ஒரு படம் $656 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 5வது இடத்துல இருக்கு. த டெவில்ஸ் வியர்ஸ் பிரதா 2 அப்படிங்கிற படம் $678 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 4வது இடத்துல இருக்கு. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி $683 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணி 3வது இடத்துல இருக்கு. அடுத்ததா 2வது இடத்துல இருக்கிறது மைக்கேல். கிட்டத்தட்ட 1 பில்லியனை நோக்கி போயிட்டு இருக்கு. $978 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. லாங் ரன் போய்கிட்டு இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றின்னு. ஃபர்ஸ்ட் இருக்கிற இடம் 1 பில்லியனை கடந்திருக்கு. த சூப்பர் மேரியோ கேலக்சி மூவி அப்படிங்கிற இந்த படம் 1 பில்லியனை கடந்திருக்கு. இந்த வருஷம் 1 பில்லியனை கடந்த ஒரே திரைப்படம். இதுதான் நம்பர் 1 பொசிஷன். இதுல நீங்க எந்த படத்தை பார்த்துட்டீங்க, எது ரொம்ப நல்ல படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு ஆனிவர்சரி மூவி, அது ரொம்ப முக்கியமான படம் 30 இயர்ஸ் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் 1996ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பட்ஜெட் $75 மில்லியன். யூஎஸ்ஏல மட்டுமே $306 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியாவில் அப்பவே 10 கோடிக்கு மேல ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் வேர்ல்டு வைடு $817 மில்லியன் பார்த்துக்கோங்க. பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.